ஓம் சக்தி, ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. இன்றைக்கி உங்கள் அனைவரையும் ஒரு புதுவிதமான ஒரு கேள்வியோட ஒரு பதிலோடு சந்திக்க இருக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னென்னு சொன்னால், பெரும்பாலும் நமக்கு கோயிலுக்கு நான் செல்கிறோம். கோயிலுக்கு செல்லும்போது கோயிலுடைய கருவறையில் இருக்கின்ற அம்பாளிடமிருந்து, தெய்வத்திடமிருந்து நமக்கு எலுமிச்சங்கனி கொடுப்பாங்க. நம்மளும் போகும்போது அர்ச்சனை தட்டோடு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு கொடுப்போம். அதே போல் அவங்களும் திருப்பி எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அப்போ கோயிலேருந்து இந்த எலுமிச்சம்பழம் மாலையும் நம்ம கட்டி கொடுப்போம். அதே மாதிரி நமக்கு எலுமிச்சம்பழம் மாலை வரும். இது மாதிரி கோயிலிருந்து வருகின்ற, பூஜையிலிருந்து வருகின்ற அந்த தேவகனியாக இருக்கின்ற எலுமிச்சக்கனியை என்ன செய்யலாம் அப்படின்னு, எந்த வகையில் அதை பயன்படுத்தலாம், அந்த தெய்வீகத்தன்மைக்கு இழக்காமல் இருக்கிறது, என்னென்ன பயன்படுத்தினா குற்றம் வருமா வராதா, இந்த மாதிரி ஒரு கேள்வி தான் என்னிடம் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுவில் எழுப்பியிருக்காங்க. எலுமிச்சம்பனி கனின்றதே ஒரு தேவக்கனி தான். எப்பேற்பட்டவங்களையும் ஒரே ஒரு எலுமிச்சங்கனியில் கட்டுக்குள்ளே கொண்டு போகிறதும் முடியும். ஒரே ஒரு எலுமிச்சக்கனியில் நம்ம மிகப்பெரிய அதீத அதிர்விலிருந்து கட்டு விட்டு வெளில பண்ண முடியும். சொல்லுவாங்கள்ல, அபிமன்யுவுக்கு சக்கரவியூகத்தில் போயிட்டு வெளில வர தெரியலல்ல, ஆனால் ஒரு கையில் ஒரு எலுமிச்சங்கனி கனி இருந்தால் போதும், எதையும் சாதிச்சுட்டு வெளில வரலாம். என்னுடைய தந்தையார்னால் எங்கேயாவது செல்லணும் அப்படின்னா ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழ கனியை தான் முதல்ல கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல காரிய தடையை அகற்றும் என்று சொல்லுவாங்க. இன்றைக்குமே ஒரு எலுமிச்சங்கனிக்கு அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி அதிர்வலை இருக்குது. எத்தனையோ இருக்குது, ஊமத்தங்காய் இருக்குது, துமுட்டிக்காய் இருக்குது, என்னென்னோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த பொருட்களை எல்லாம் சில நேரத்தை பயன்படுத்த முடியாது. ஆனால் எலுமிச்சங்கனி நான் எப்போ ஒரு குழந்தைகிட்ட கூட கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும் அந்த குழந்தையோட இருந்தால் கூட. ஏன்னா அதனால தான் அதற்கு தெய்வீக கனி, தேவக்கனி என்று சொல்கிறாங்க. இப்போது கோயிலில் எலுமிச்சம்பழம் சாத்துறோம் அப்படின்னும் போது, அந்த எலுமிச்சம்பழம் கனி ஒரு அம்பாள் மேலே சாத்துறோம். என்னென்னா, காளிக்கு தான் எலுமிச்சம்பழம் மாலையை சாத்துவாங்க, அந்த எலுமிச்சம்பழ கனி மாலையை சாத்துவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் ஆஞ்சநேயருக்கு கூட அந்த எலுமிச்சம்பழம் செய்கிறாங்க. பைரவருக்கு, எல்லா விதமான தெய்வங்களுக்குமே எலுமிச்சங்கனி மாலை சாற்றுவிக்கப்படுகின்றது. அப்போது நம்மளுக்கே தெரியும், நம்மளுடைய இந்து தத்துவத்தின்படி கோயிலுக்கென்ற ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஆகம விதிப்படி கோயில் கட்டுவதே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சக்திகளை ஒன்றாக இணைக்கின்ற வகையில் தான் கோயிலுடைய அமைப்பு முறை இருக்கின்றது. அப்போது பிரபஞ்சனுடைய அத்தனை அதிர்வடிகளும் அது ஆகம விதிப்படி செயல்பட்டு கோயில் விதிப்படி அமைந்து மொத்தமாக அந்த அதிர்வலைகள் எங்கே சங்கமிக்கின்றன, அந்த கருவலையில் இருக்கின்ற அந்த தகட்டில் தான் சங்கமிக்கின்றன. அப்போது அந்த தகட்டின் மேலே தான் இந்த நாம் வணங்குகின்ற தெய்வத்தை வைத்திருப்பார்கள். அப்போது அந்த பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும், நாம் வழிபாடுகின்ற உச்சாரணம் செய்கின்ற மந்திரத்தோட மொத்த சக்தியும் யாருக்கு இருக்கும்? நாம் வழிபடுகின்ற தெய்வத்தில் இருக்கும். அந்த தெய்வம் சாற்றி இருக்கின்ற கனியில் எத்தனை விதமான அதிர்வலைகள் வரும்ல, அந்த மாதிரி எலுமிச்சங்கனியை நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட பரவாயில்ல. சில கோயிலுக்கு போகிறீங்க, எலுமிச்சம்பழம் மாலை வாங்குறீங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, மிகப்பெரிய கோயிலில் மிச்சங்கனி விழுந்துகிட்டே இருக்கும், அவங்க மாலையை விழுந்துகிட்டே இருக்கும், அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. யாரோ ஒரு விஐபிஸ் அவங்கன்னா வரும்போது எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் தவறே இல்லை. அதாவது யாருமே பராமரிக்கப்படாத ஒரு கோயிலாக இருந்தால் அந்த மாலை அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், தவறில்லை, நான் நாளைக்கு கூட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான மக்கள் புழங்குகின்ற வழிபாடு நடத்துகிற இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம், மாலையை சாத்திட்டு கொடுக்கலான்னா வாங்கிக்கோங்க, தவறில்லை. பூ மாலையாக இருந்தாலும் எலுமிச்சை மாலையாக இருந்தாலும் உடனே வாங்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது இருந்தாலும் சரி, அந்த அர்ச்சனை பண்ணி, குங்குமம் அர்ச்சனை பண்ணி, கற்பூர தீபாரத்தனை காட்டினாலே அந்த மாலையிலும், எலுமிச்சங்கனி மாலையிலும் அதிர்வலிகள் அதிகமாக இருக்கும். உடனே அதை வாங்கிட்டு வரலாம், தவறே கிடையாது. அல்லது நமக்கு தெரிந்த ஒரு கோயிலாக இருக்குன்னா, பிரதர்ஷனம் முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் அம்மனுடைய கழுத்தில் இருக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சாத்திட்டு வரலாம். அது மாதிரி செய்யலாம். அது ஒரு விஷயம். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, கடவுள் கோயிலேருந்து எலுமிச்சங்கனி வாங்கின வந்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து தம் மடியில் வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கோயில் உட்கார்ற தரை பக்கத்தில் வச்சுருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்த உடனே அந்த எக்காரத்து கொண்டும் கால்கள் படுகின்ற இடத்துல கவராக இருந்தால் கூட வச்சுக்கூடாது. முடிந்த வடையில் உங்களுடைய கையில், மடியில், மாரில், இப்படி இந்த மாதிரி கையில் தான் இருக்கணும்.
கொஞ்சம் கூட அதில் வந்து என்ன ஆகணும் படக்கூடாது. அதே மாதிரி அப்படி வேர்வை வழியும் அதோடு அந்த எலுமிச்சங்கனி மேலே படும், அந்த மாதிரியும் படக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் எலுமிச்சங்கனி எடுத்துன்னு போகும்போது அந்த கொடுக்கும்போதே அதற்கான துணிப்பை கவர்லேயே போட்டுட்டு அம்மாவை நல்லா முடிச்சணும். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு எலுமிச்சங்கனியும் ஒரு அம்மானா பார்ப்பேன் நான். அந்த அளவுக்கு சக்தி இருக்கும். அதனால் கோயிலை எலுமிச்சங்கனி கொடுப்பது மட்டும் இல்லை, வாங்கினும் போதும் அதை மிக சக்தியுடன் பக்தியுடன் கையாள வேண்டும். சரியா? ஒரு தேங்காயை உடைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எலுமிச்சங்கனத்தை வைக்கிறது, நீங்கள் வேர்வியோடு தொடச்சி வைக்கிறது அப்படின்னா இருக்கக்கூடாது. கருவறையில் சாற்றப்பட்டது என்று சொன்னாலே உங்களிடம் வரும்பொழுதே அந்த எலுமிச்சங்கனி எப்படி இருக்க வேண்டும், தெய்வீக அதிர்வலை இருக்கணும். நம்மளுடைய ஸ்கின்னே அதில் முடிஞ்ச அளவுக்கு இப்படி கையில் போட்டுப்பாங்க, இந்த வேர்வியோடு இருப்பாங்க. அப்போ உங்களுடைய அதிர்வலைகள் தான் அதிகம் இருக்குமே தவிர இருக்காது. அதனால் இதை பார்த்துக்கோங்க. சரியா? இது ஒரு விஷயம். எடுத்துகிட்டு வரும்போது மூணாவது அடுத்த கட்டம் அப்படின்னா, எடுத்துகிட்டு வர கனியை என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாலையும் சரி, பூ மாலையாக இருந்தாலும் எலுமிச்சை மாலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாகனத்தில் சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாகனத்தில் முன்னாடி அந்த மாலையையும் அந்த எலுமிச்சங்கனியும் அணிவிக்கலாம். அது ஒரு பக்கம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வாசல்லையே அந்த எலுமிச்சை மணிக்கண்ணை கட்டலாம், அந்த மாலையை கட்டலாம். சரியா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் தெய்வங்கள் பக்கத்துலேயே தொங்க விட்டுருவாங்க. அதுவும் அந்த மாலையே தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. மாலைன்றது கோக்கப்பட்டது, நம்ம சேர்ந்து இருக்கணும்னு தான் கட்டுறாங்க. கோயில் போயிட்டு வந்த பிறகு அந்த மாலையோட 2 பக்கம் சேர்த்து கட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த சேர்த்து கட்டுறதை வந்து திருப்பி அப்படியே பிரிச்சுட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அலங்காரம் தோரணம் கட்டுவாங்க. அப்படி தயவுசெய்து செய்ய, அந்த மாலையினாலே மாலையாக இருக்கணும். உங்ககிட்ட வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட்டி பிரித்து கொடுப்பாங்க. இல்லை, மாலையாக கட்டி தொங்க விட்டுட்டு தான் அந்த பூமாலை கோப்பவர்கள், அம்மா இன்றைக்கி இவங்க மூலம் என்னுடைய மாலை வருது, ஆசீர்வாதம் பண்ணணுன்னு தான் வேண்டி அனுப்புவாங்க. உங்கள் இதற்கு தனித்தனியாக கொடுத்துட்டு அந்த பூஜாரி அதை கட்ட மாட்டார். மாலை நீங்கள் கொண்டு போகும்போதே ஒன்றாக சேர்ந்த கோர்வையாக இருப்பது போல் பூஜை அறைக்கு அந்த மாலை வரும்பொழுதும் உங்கள் வீடு தேடி வரும்போது தனித்தனியாக பிரிக்கக்கூடாது, மொத்த மாலையோடு தான் பிரிக்கணும். அப்படி வரும்போது முன்வாசலில் கட்டலாம், பூஜை அறை நுழைவாயில் கட்டலாம். அதை விட்டுட்டு திருப்பியும் உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையிலேக்குள்ளே இருக்க தெய்வத்துக்கே மாட்டக்கூடாது. நிறைய பேருடைய புகைப்படங்கள் நான் பார்த்துருக்கேன். குட்டி எலுமிச்சம்பழக்கனி இருக்கும், கோயிலில் கொடுப்பாங்க, திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பூஜை அறையில் இருக்க தெய்வத்துக்கே திருப்பி அடுக்கி வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி பிரசாதம் ஒரு இடத்துல நெய்வேத்தியம் பண்ணிட்டோன்னு சொன்னால் திருப்பி அதை நெய்வேத்தியம் பண்ண மாதிரி ஆகும். அந்த அதிர்வலைகள் வந்து திருப்பி இங்கே கொண்டு வரக்கூடாது. இன்பிடிவின் எவ்வளோ மாறி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் கோயில் இருக்க பிரசாதத்தை கொண்டு வந்து விட்டால், எப்படி கோயிலில் ஒரு பூ கொடுக்குறாங்க, அந்த பூ கொண்டு திருப்பி நீ அதே பூவையால் அர்ச்சனை பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல, புதுசாக தானே பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் கோயிலுக்கு இருக்கின்ற கொடுக்கப்பட்ட அந்த பூமாலையாக இருந்தாலும் அந்த தேவகனியாக இருந்தாலும் கருவறையில் இருக்கிற கடவுளுக்கு திருப்பி நம்ம பூஜையில் இருக்கிற தெய்வம் தான் என் தாய் கருமாரி தான் இப்போ எனக்கு கருவறை, அவங்களுக்கே நான் சாத்தவே மாட்டேன். எனக்கு வரும்பொழுதே இந்த பூஜை அறையிலுடைய மேலே வைப்பேன். அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் உள்ளே வச்சுட்டு அந்த எலுமிச்சங்கனியோட அந்த மாலையோட வீடு உள்ள எல்லா ரூமும் சுத்தபத்தமாக இருக்க எல்லா ரூமையும் சுற்றிட்டு வந்துட்டு எனக்கு எந்த அறையில் எனக்கு தெய்வீகத்தினுடைய அதிர்வலைகள் தேவையாக இருக்கிறது, எந்த அறையில் என்னோடய அதிர்வலைகள் குறைந்திருக்கிறதுனோ அந்த இடத்த மாட்டி விட்டுருவேன்.